வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம சேனலை ரொம்ப நாளாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எதுவும் பெருசாக பண்ணுறது கிடையாது. பட் இட்ஸ் கெட்டிங் டஃப் தீஸ் டேஸ். ஸோ என்னோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலோட growthக்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை பண்ணுங்கள். அதுக்கான யூபிஐ ஐடி இப்போ ஸ்க்ரீனில் வரும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். அண்ட் அப்ராடில் இருக்கவங்களுக்கு பைமிய காஃபி லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து பண்ணுங்கள். வெல்கம் டு ஹாண்டட் டைம்ஸ். 3 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் ஒரு நியூஸ் உலக அளவில் பரவ ஆரம்பிச்சது. என்ன நியூஸ்னா, இறந்து போன ஒருத்தர் தன்னோட மகன்கிட்ட ஃபோனில் பேசினாருன்ற தகவல் செய்திகளாக வெளிவர ஆரம்பிச்சது. இது செத்து போனவர் ஃபோனில் பேசினாரா, இதனடா பேய் கதையா இருக்குன்னு முதல்ல அதை யாருமே நம்பல. ஆனா இறந்து போன தன்னோட அப்பா கிட்ட நான் பேசுனேன்னு அவர் சத்தியம் பண்ணி சொன்னாரு. இது நடந்தது இந்தோனேஷியாவை சேர்ந்த ஒருத்தருக்கு. அவர் என்ன நடந்ததா சொன்னாருன்னா, ரீசண்டா அவரோட அப்பா உடல்நிலை சரியில்லாம இறந்து போயிருக்காரு போல. கடைசியா அவரு ஒரு சண்டையில அவரோட அப்பாவை திட்டினதுக்காக மன்னிப்பு கேட்க விரும்பி இருக்காரு. ஆனா அவரால் கடைசி வரைக்கும் அந்த மன்னிப்பை ஏனோ கேட்க முடியாம போயிருக்கு. அதுக்காக அவரோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு வந்திருக்காரு போல. அப்போ ஒரு நாள் அவரோட வீட்டில் இருந்த பழைய ஃபோன், அதாவது லேண்ட்லைன் ஃபோன், அதுவும் கனெக்ஷன் எல்லாம் எடுக்கப்பட்ட ஒரு லேண்ட்லைன் ஃபோன் திடீர்னு ரிங் ஆக ஆரம்பிச்சுதான். பயந்து போய் முதல்ல அதை எடுக்காம விட்டுருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே ரிங் ஆகிறது நின்று போயிருக்கு. அவருக்கு என்னடா கனெக்ஷனே இல்லாத ஃபோன் எப்படி ரிங் ஆக முடியுன்ற ஒரு ஆச்சரியமும் பயமும் ஏற்பட்டிருக்கு. இப்படி கனெக்ஷனே இல்லாத அந்த ஃபோன் ரிங் ஆனதை வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காரு. ஆனால் யாருமே அதை நம்ப தயாராகவே இல்லை. ஒரு கட்டத்தில் அவருக்கே நாம தான் தப்பா நினைச்சிட்டோம் போலன்னு தோணி இருக்கு. அப்புறம் அவரோட வேலையை பார்க்க போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது தான் மறுநாள் சரியா முதல் நாள் ரிங்கான அதே நேரத்தில் மறுபடியும் அந்த கனெக்ஷனே இல்லாத ஃபோன் ரிங் ஆக ஆரம்பிச்சது. இப்படி ரிங் ஆக ஆரம்பிச்சதும் வீட்டில் இருந்த எல்லாரையும் சத்தம் போட்டு கூப்பிட்டுருக்காரு. எல்லாரும் என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையேன்னு பதபதப்பா ஓடி வர்றாங்க. வந்தவங்களுக்கு என்னடா கனெக்ஷன் கொடுக்காத ஒரு ஃபோன் ரிங் ஆகுதுன்னு பயங்கரமா ஷாக் ஆயிருக்கு. பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருந்தாலும் அதை எடுத்து பேச ஒரு பக்கம் பயமாவும் இருந்திருக்கு. ஸோ ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிட்டே நின்றுகிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த ஃபோன் ரிங் ஆகிறது கட் ஆகிருக்கு. உடனே அவரு, நேத்து நான் சொன்னதுக்கு யாருமே நம்பல, இப்போ என்ன சொல்றீங்கன்னு கேட்டிருக்காரு. அவங்களுக்கும் என்ன சொல்றதுன்னே புரியல. இப்படியே 2-3 நாள் தொடர்ச்சியா நடந்திருக்கு. ஒரு கட்டத்துல அந்த போனை எடுத்து என்னன்னு தான் பார்க்கலாமேன்னு யோசனை சொல்றாங்க. ஆனா யார் அந்த போனை எடுக்கிறது? எல்லாருக்குமே அதை எடுக்கிறதுக்கு பயம். தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த குடும்ப தலைவரே அந்த போனை எடுக்கலான்னு முடிவெடுத்திருக்காரு. மறுநாள் ஈவினிங் அந்த போன் ரிங் ஆகும்போது எடுத்து காதுல வச்சு ஹலோன்னு பேசி இருக்காரு. அப்போ எதிர்முனையில இறந்து போன அவரோட அப்பாவோட குரல் கேட்டிருக்கு. அந்த குரலை கேட்டதும் பயந்து போய் அந்த போனை அப்படியே கீழே வச்சிருக்காரு அந்த மனுஷன். சுத்தி இருந்தவங்க என்னாச்சு, யாரு பேசுனாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆனா அந்த கேள்விகளுக்கு அவர் எந்த பதிலையும் சொல்லவே இல்லை. இருந்தாலும் அவரோட முகம் பேயறிஞ்ச மாதிரி இருந்ததை அவங்க எல்லாராலையுமே உணர முடிஞ்சது. மறுநாளும் அதே நேரத்துக்கு கால் வந்திருக்கு. இந்த முறை அவர் பயந்தாலும் ரிசீவரை எடுத்து பேசி இருக்காரு. அப்போ எதிர்முனையில இருந்து அவரோட அப்பாவோட குரல் நல்லா கேட்க ஆரம்பிச்சது. என்ன இலாங், அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? சரி, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்ப்பா, கவலைப்படாத, அம்மாவையும் உன்னோட குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கொன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கப்புறம் அவரும் வேற சில விஷயங்களை பேசியிருக்காரு. சரியா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல பேசினதுக்கு அப்புறமா சரி நான் போறேன்னு அந்த போன் அப்ரப்டா கட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் எவ்வளவோ முறை தன்னோட அப்பா கிட்ட பேச கத்தி பார்த்திருக்காரு. ஆனா எதிர்முனையில இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. கொஞ்ச நேரத்துல இனி பதில் வர போறதில்லன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஷாக்ல உட்கார்ந்துருக்காரு மனுஷன். இந்த விஷயம் அவரோட குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரிய வருது. அவங்க மூலமா அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களுக்கும் தெரிய வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த நியூஸ் பெரிய அளவில் பரவி இருக்கு. செத்து போன ஒருத்தர் போன்ல பேசுறாரான்ற ஒரு ஆச்சரியத்தோடையும் கேள்வியோடையும் மீடியா அவரோட வீட்டுக்கு போய் மொய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவரும் வந்தவங்க கிட்ட நடந்ததையெல்லாம் பல முறை சொல்லி இருக்காரு. கடைசியா அப்போ போன் திரும்ப வருமானு கேட்டதுக்கு இலாங் தெரியலையேன்னு சொல்லி இருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே அதுக்கப்புறம் அவருக்கு எந்த விதமான போனும் வரவே இல்லை. ஒரு வாரத்துக்குள்ள மீடியாஸ்ல அப்படியே நரேஷன் மாற ஆரம்பிச்சது. அவர் பிரபலமாகறதுக்காக பொய் சொல்றாருன்னு நியூஸ் போட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள்லயே இது உலகம் முழுக்க தெரிய வந்து அப்படியே அந்த மேட்டர் செட்டில் ஆகவும் ஆரம்பிச்சது.
அந்த பரபரப்பு அடங்கறதுக்குள்ள இந்தியாவில இருந்தும் பிரேசில்ல இருந்தும் இதே மாதிரியான நியூஸ் வெளியாக ஆரம்பிச்சது. அங்கேயும் போய் அங்க நடந்ததை மீடியா கவர் பண்றாங்க. அதுக்குள்ள ரஷ்யா, சீனா, தாய்வான், ஜப்பான், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, அர்ஜென்டினா, மெக்சிகோ, பெரு, ஜமைக்கா, சூடான், காங்கோன்னு உலகத்துல இருக்க பல்வேறு நாடுகள்ல இருந்தும் நூற்றுக்கணக்கான போன் கால்ஸ், ஏன் ஆயிரக்கணக்கான போன் கால்ஸ் இறந்து போன அப்பா கிட்ட இருந்தும், அம்மா கிட்ட இருந்தும், தாத்தா பாட்டி கிட்ட இருந்தும், அண்ணன் கிட்ட இருந்தும், நண்பர்கள் கிட்ட இருந்தும், கணவன் மனைவி கிட்ட இருந்தும், இறந்து போன பசங்க கிட்ட இருந்தும், நல்லா க்ளோஸா பழகினவங்க கிட்ட இருந்தும் ஆயிரக்கணக்கான போன் கால்ஸ் பல ஆயிரம் பேருக்கு வர ஆரம்பிச்சது. இப்படி வர்ற போன் கால்ஸ் ஒரு குறிப்பிட்ட நேரம்னு இல்லாம எப்ப வேணா வந்தது. அது பகல் ராத்திரின்னெல்லாம் கணக்கே இல்ல. ஜஸ்ட் அந்த போன் கால் எப்ப வேணா வரலாம். அப்பதான் ஒரு விஷயத்த ஒருத்தர் நோட்டீஸ் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சாரு. என்னன்னா, அந்த போன் கால்ஸ் வர்றது எல்லாமே அவங்க இறந்த நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கே தவிர மற்றபடி பெருசா மாற்றம் இல்லைன்னு அவரு சொன்னாரு. அதே மாதிரி இந்த போன் கால்ஸ் எல்லாமே தனித்தனி நபர்களுக்கு தான் வந்ததே தவிர போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல் இல்ல பெரிய பெரிய அமைப்புகளுக்கெல்லாம் வரவே இல்லை. அதே மாதிரி இறந்து போனவங்களா நினைச்சா மட்டும்தான் அப்படி கால் பண்ணவும் முடிஞ்சிருக்கு. ஏன்னா நிறைய பேர் இறந்து போனவங்க மறைச்சு வச்சுட்டு போன பணம், ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸை பத்தி எல்லாம் அவங்க கான்டாக்ட் பண்ணி சொல்ல மாட்டாங்களான்னு போனை வாங்கி வச்சுட்டு பக்கத்திலேயே நாள் கணக்குல காத்து கிடக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்படிப்பட்டவங்களுக்கு போன் கால்ஸ் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. இது ஒரு பக்கம்னா உண்மையாவே தேவை இருக்கவங்களுக்கு உதவிகள் கிடைக்கவும் செஞ்சதுதான். அதே மாதிரி உலகம் முழுக்க நிறைய போன் கால்ஸ் என்ன கொன்னது இவன் தானும், தன்னை எப்படி கொன்னாங்கன்றத பத்தியும், தன்னோட குடும்பத்தினர்கிட்டையும் நண்பர்கள் கிட்டையும் போன் பண்ணி சொல்லியும் இருக்காங்க. உடனடியா அவங்க சொன்ன தகவல்களை வச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா சட்டம் அந்த மாதிரி ஒர்க் ஆகாது இல்லையா? அந்த போன் கால்ஸை வச்சு மட்டுமே எந்த விதமான முடிவுக்கும் அவங்களால வர முடியல. சோ உலகம் பூராவும் போலீஸ் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிக்க ஆரம்பிச்சாங்க. சில கேசஸ்ல அதையும் ஒரு ஆதாரமா வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணப்போ அவங்க சொன்னது, தட் மீன்ஸ் இறந்து போனவங்க போன் கால்ஸ்ல சொன்னது கடைசியில உண்மைன்றதும் தெரிய வந்துச்சு. சோ சில முக்கியமான கேசஸ்ல மட்டும் அந்த போன் கால்ஸை ஒரு ஆதாரமா வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. சரி, இதெல்லாம் எப்படி, ஏன் நடக்குது? அதுவும் இப்போ திடீர்னு நடப்பதற்கான காரணம் என்ன? ஒருவேளை ஆஃப்டர் லைஃப்னு சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மைதானோ? ஆஃப்டர் லைஃப் உண்மைனா மறு ஜென்மன்றது உண்மைதானோ? அப்போ பேய், பிசாசு, கடைசியா கடவுள் எல்லாமே உண்மைதானோ? இதை பற்றியெல்லாம் யோசிக்க குழப்பங்களும் பயமும் அதிகமாக ஆரம்பிச்சது. விஞ்ஞானிகள் எல்லாம் இது எப்படி நடக்குதுன்னு புரியாம தலைய பிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. இது எப்படி சாத்தியமாகும்? அப்போ நாம இது வரைக்கும் கண்டுபிடிச்ச, தெரிஞ்சு வச்சிருக்க அறிவியல் விதிகள் எல்லாம் பொய்யா? அவங்களால நடக்கிறத ஏத்துக்கவே முடியல. இதை பத்தி டெய்லியும் ஏதாவது ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள தோணிக்கிட்டே இருந்துச்சு. உலகத்துல இருக்க டாப் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர்ஸ்ல எல்லாம் வேற வழியே இல்லாம அங்கேயும் ஒரு போனை பிளேஸ் பண்ண வேண்டியதாச்சு. அவங்களோட கண்ட்ரோல்ல. தட் மீன்ஸ் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அவங்களுக்கு கொஞ்சம் கூட புரியல. இருந்தாலும் உலகம் பூராவும் நடக்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இறந்து போன உலகத்தோட மிகச்சிறந்த விஞ்ஞானிகளா பார்க்கப்படுற ஐன்ஸ்டீன் மாதிரியானவங்க திடீர்னு போன் பண்ணி ஏதாவது சொல்ல வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த ஆப்ஷனை ஏன் விடுவானேன்னு அதையும் ட்ரை பண்ணாங்க. ஆனா அதுக்கும் நோ ரெஸ்பான்ஸ். முன்ன குறிப்பிட்ட மாதிரி இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான போன் கால்ஸ் வந்துச்சு. இப்படி ஒரு பக்கம் இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாங்கன்னா, இன்னொரு பக்கம் பிளைண்டா ஒரு பெரிய கூட்டம் இதை வேற மாதிரி ப்ரமோட் பண்ணி காசாக்க பார்த்தாங்க. முக்கியமா பெரிய பெரிய மத போதகர்கள் அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஃபாலோவிங்க வச்சிருப்பாங்க இல்லையா? அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா அவரோட ஃபாலோவர்ஸ் அவரையே ஒரு கடவுள் மாதிரி பார்த்துட்டு வருவாங்க இல்லையா? அவங்களும் ஒரு போனை வச்சு அதுகிட்ட எப்பயுமே ஒரு ஆளை போட்டு இறந்து போன அந்த மதகுரு கால் பண்றாரான்னு ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்களுக்கும் எந்த விதமான கால்ஸும் வரவே இல்லை. இந்த மாதிரி இது எப்படி நடக்குதுன்னு யாருக்கும் எதுவுமே தெரியல, புரியல. விஞ்ஞானிகள் எல்லாம் புது புது தியரிஸ் சொன்னாங்க. ஆனா அது உண்மையான்னு எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது அதுவும் புரியல. என்னதான் இது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ண சயின்டிஸ்டுகள்லாம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியலனாலும் தனிப்பட்ட முறையில பலரோட வீடுகள்லயும் டெலிபோன்ஸ் இருந்துச்சுதான். அதுல இறந்து போனவங்க கிட்ட சிலர் பேசவும் செஞ்சிருக்காங்க. அப்போ தைரியமா ஒரு சிலர் இது எப்படி நடக்குது, நீங்க எப்படி பேசுறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒருத்தருக்கு மட்டும் பதில் கிடைச்சது, எங்களுக்கும் இது எப்படி நடக்குதுன்னு புரியல. ஆனா 2 உலகத்துக்கு நடுவில் இருக்க இடைவெளி எப்படியோ குறைஞ்சிருக்கு போல. இருந்தாலும் இது 2 சைடும் நடக்க வேண்டிய கனெக்ஷன். நீ என்கிட்ட உண்மையாவே பேச நினைச்சா எனக்கு அது தெரிய வரும். அந்த சமயத்துல எனக்கும் கூட பேச விருப்பம் ஏற்பட்டா பேசலாம், இல்லனா தேவையில்லை. ஒருவேளை நாம தெரிஞ்சுக்கிட்ட உலகமும் அறிவியலும் மாற்ற முடியுதோ என்னமோன்னு அவருக்கு பதில் கிடைச்சது. ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாரும் நடக்கிறது நடக்கட்டும்னு அப்படியே விட்டுட்டாங்க. ஆனாலும் விஞ்ஞானிகள் அது சம்பந்தமான ஆராய்ச்சியில ஒரு பக்கம் ஈடுபட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. அந்த 3 வருஷத்துல சத்தம் இல்லாம உலகத்துல பல விஷயங்கள் மாற்றம் அடைஞ்சிருந்தது.
முதல் முறையா மனுஷன் நாம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாதோன்னு யோசிக்க ஆரம்பிச்சான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் இந்த ஸ்டோரியை நான் கிரியேட் பண்ணேன். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.